திமுக தேமுதிக கூட்டணி குறித்து தலைவர்கள் அளித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் இன்றையிலிருந்து நம்ம கூட்டணியை உறுதி செய்திருக்கிறோம். 2016 இந்த கூட்டணி அமைய வேண்டியது. கலைஞர் ஐயா பழம் நழுவி பால்ல விழுப்போகுதுன்னு சொன்னாரு. ஆனா 10 வருஷம் கழிஞ்சு தாமதமாக இன்றைக்கு இந்த கூட்டணி உறுதியாகி இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் கிடையாது, எத்தனை நம்பர், எந்த தொகுதி, யார் வேட்பாளர்கள் என்பது எல்லாம் இதற்கு பிறகு குழு அமைத்து அந்த குழு 2 கட்சியின் சார்பாக தேமுதிக திமுக 2 கட்சிகளும் இணைந்து பேசி அதை முடிவு செய்து முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அதை அறிவிப்பார் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்தந்த கட்சியினுடைய தலைவருடைய விருப்பங்க. தேசிய முற்போக்கு திராவிட கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் இணைந்து விட்டது என்ற செய்தி தித்திப்பான செய்தி. மகிழ்ச்சியோடு நாங்கள் வரவேற்கிறோம். வலுவாக ஏற்கனவே இருந்த திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி இதன் மூலம் இன்னும் வலுவை பெறும். எனவே தேர்தல் வெற்றி என்பது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு விட்டது என்று நான் கூறி வந்தேன். இந்த தேமுதிக சேர்ந்ததும் இங்கே கூட்டணி மேலும் மேலும் பலப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அங்கே கலகலத்துக் கொண்டிருக்கிறது, அங்கே எதிர்த்தரப்பிலே என்பது என்னுடைய கருத்து. திமுக பொறுத்த வரைக்கும் உங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் நீங்க எதிர்பார்க்கறீங்க, காங்கிரஸ் கட்சி எதிர்பார்க்குது. இப்ப தேமுதிக உள்ள அழைத்திருப்பதன் மூலமாக உங்களுக்கான அந்த தொகுதி பங்கீடு இந்த மாதிரியான விஷயங்கள்ல குறைவா கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இல்லங்க. இது இந்தியா கூட்டணி என்பது ஒரு குடும்பம், தமிழ்நாட்டுக்கான ஒரு தலைமை குடும்பம், தமிழ்நாட்டு மக்களை பாதுகாக்கின்ற குடும்பம், தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற ஒளியேற்றுவதற்கான இந்த குடும்பம். இந்த இந்தியா கூட்டணி குடும்பத்தின் தலைவராக இருப்பவர் தமிழ்நாட்டில் அண்ணன் தளபதி அவர்கள். ஆகவே எந்த பிரச்சனையும் வராது, எந்த சிக்கலும் வராது. சுமூகமாக நாங்கள் பேசி தீர்த்துக் கொள்வோம். ஒரு அழுத்தமும் கிடையாது. நாங்க தான் வரவேற்கிறோம். இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி வரவேற்கிறோம் என்று அவரோட கட்சி ஒரு இத மாதிரி ஒரு முடிவை எடுத்திருப்பது உண்மையிலே வருந்தத்திற்குரியது. ஆனா ஒன்று இதுல அவர்கள் தொண்டர்களின் விருப்பம்னு சொல்றாங்க. எனக்கு அது தொண்டர்கள் அப்படி விரும்பினாங்களான்னு எனக்கு தெரியாது. நிச்சயமாக தமிழக அரசியலில் ஒரு மூழ்கும் கப்பலை கேப்டன் என்று தலை நிமிர்ந்து சொல்லிக் கொண்டிருந்த ஒரு கேப்டனின் கட்சி மூழ்கிற கப்பல்ல கேப்டனா போனா எப்படி இருக்குமோ அப்படித்தான் இன்று சூழ்நிலை. இதுல தமிழக முதலமைச்சர் இது மிகப்பெரிய ஒரு சவால், ப்ளோ டு தி அமித்ஷா என்டி அப்படின்லாம் சொல்ற அளவுக்கு ஒண்ணும் இல்லைங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி மிக 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 வலிமையாக இருக்கிறது. நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெறுவோம். அதனால பிரேமலதா அவர்களுக்கு எனது அனுதாபங்கள். இது யார் வலுக்கட்டாயம் சேர்க்க முடியாது. கூட்டணி பார்ட்னர் தேர்தலில் சந்திக்க போகணும். ஒருமித்த கருத்தோடு யார் யார் இயங்குகிறாங்களோ வர்றாங்களோ அவங்கள சேர்த்துக்கிட்டு தான் தேர்தலை சந்திக்கிறது வழக்கம். பொதுவாகுங்க, நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இன்னைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சர். இந்த கப்பல் பெறப்பட்டுருச்சு. இன்னும் சொன்னா மதுரை பாண்டியன் எக்ஸ்பிரஸ் பெறப்பட்டுருச்சு. ட்ரெயின்ல ஏறவங்க நேரம் சென்னைக்கு கரெக்டா இறங்கிடலாம். 5:30 இறங்கிடலாம். அது மாதிரி ஆட்சி கட்டெல்லாம் அமர்ந்துடலாம். அப்படின்னு இருக்கவங்களாம் வருவாங்க, சேர்த்துக்குருவோம். அவ்வளவுதான். வராதவங்க தவற விட்டுருவாங்க. சீட்டு தவற விட்டாங்கன்னா அவ்வளவுதான்.